ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் நெத்தாவத்தில் நைட்ரஜன் பற்றாக்குறையிற அளவை லீஃப் கலர்ச்சார்ட்டை வச்சு எப்படி செக் பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறோம். நேற்றைய வீடியோவில் நெற்செய்கையில் நைட்ரஜனோட பயன்பாடை பற்றி நாங்கள் பார்த்தோம். அது நீங்கள் பார்க்கலன்னு சொல்லி சொன்னால் மேலே லிங்க் கொடுக்குறேன்னு பாருங்க. அதை இப்போ நாங்கள் நைட்ரஜன் பற்றாக்குறையை பற்றியும் அதை லீஃப் கலர்ச்சார்ட்டை வச்சு எப்படி செக் பண்ணுறேன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் எல்சிசியை பற்றி ஒரு சுருக்கமாக பார்ப்போம். எல்சிசின்றது ஒரு நெற்பயிரில் நைட்ரஜன் லெவலை கண்டுபிடிக்கிற கருவி. இதில் ஜெலோவிஸ் ஸ்க்ரீன்லேருந்து டார்க் க்ரீன் மட்டும் நிறங்கள் இருக்கும். இதை உருவாக்கினது சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனமான IRRI. இவங்களோட உருவாக்கத்தில் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த உருவாக்கத்தில் இவங்களோட பிலிப்பைன்ஸ் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. முதல்ல இருந்ததில் 4 நிற அட்டைகள் இருந்துச்சு. இப்போ வாரத்தில் 6 நிற அட்டைகளில் இருக்குது. இப்போது இதை எப்படி பாவிச்சு நெத்தாவரத்தில் நைட்ரஜன் பற்றாக்குறை இருக்கிறத கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக LCC ரீடிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறது நாற்று நடப்பட்ட வயலுன்னு சொன்னால் 14 நாளைக்கு பிறகும், ப்ராட்காஸ்ட் செய்யப்பட்ட வயல் அதாவது விதைக்கப்பட்ட வயலுன்னு சொல்லி சொன்னால் விதைச்சி 21 நாளைக்கு பிறகும் இந்த ரீடிங்கெல்லாம் எடுக்க துவங்குவாங்க. இதோட கடைசி வாசிப்பு நெத்தாவரங்கள் பூக்க துவங்குற நேரத்தில் இருக்கும். இந்த வாசிப்பை நாங்கள் காலையில் 8 தொடக்கம் 10 மணிக்குள்ளேயோ இல்லைன்னு சொன்னால் பின்னேரம் 2 மணி தொடக்கம் 4 மணிக்குள்ளேயோ தான் எடுக்கணும். நாங்கள் ரீடிங் எடுக்கும்போது எழுந்தமானமாக எந்த ஒரு நோயும் தாக்காத 10 தாவரங்களை தெரிவு செய்து அந்த 10 தாவரங்கள்லேயும் இருந்து நாங்கள் ரீடிங் எடுக்கணும். இப்படி நாங்கள் எடுக்கிற வாசிப்புகளை ஆக இளம் இலைகள்லேயும் எடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் முதிர் இலைகள்லேயும் எடுக்கக்கூடாது. இடைப்பட்ட தரத்தில் இலைகள் இருக்கணும். இப்படி நாங்கள் எடுக்கிற வாசிப்பில் 6 இலைகளோ இல்லாட்டி அதுக்கு அதிகமாகவோ கிரிட்டிக்கல் வேல்யூன்றதுக்கு கீழே இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ண வேண்டி வரும். இப்போது நாற்று நடுதல் மூலமாக நடுகை செய்யப்பட்ட வயலில் பாஸ்மதி அல்லாத ரைஸ் வெரைட்டிக்கு கிரிட்டிக்கல் வேல்யூன்றது 4ஆக இருக்கும். இந்த 4க்கும் குறைவாக இருக்கிற பட்சத்தில் 1.25 பேக் யூரியா ஒரு ஹெக்டேருக்கு வர மாதிரி அப்ளை பண்ண வேண்டி வரும். இதுவே நாற்று நடப்பட்ட பாஸ்மதி ரைஸ் வெரைட்டிக்கு கிரிட்டிக்கல் வேல்யூன்றது 3ஆக காணப்படுறதோட இந்த 3ஐ விட குறையிற பட்சத்தில் 1 பேக் யூரியா ஃபர் ஹெக்டேர் என்ற அளவில் நாங்கள் பாவிக்க வேண்டி வரும். இதுவே போரோ ரைஸ்ன்னு சொல்லி சொன்னால் இதோட கிரிட்டிக்கல் வேல்யூ 4ஆகவும் இதுக்கு நாங்கள் 1.5 பேக் யூரியா ஃபர் ஹெக்டேர் என்ற ரேஷியோவிலையும் அப்ளை பண்ண வேண்டி வரும். இப்போ இந்த கிரிட்டிக்கல் வேல்யூ 4, 3 என்று சொல்கிறேன் தானே, அது எப்படி பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால் அந்த LCC சார்ட்டில் சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1, 2, 3, 4, 5, 6 என்று சொல்லி ஒவ்வொரு நிற அட்டைக்கு நேராகவும் இலக்கங்கள் போட்டிருக்கும். இந்த இலக்கங்களை வச்சு தான் நாங்கள் கிரிட்டிக்கல் வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ நீங்கள் 10 நெத்தாவரங்களை எடுத்து இந்த ரீடிங் எடுக்கக்குள்ளே ஒவ்வொன்றிலையும் 2, 3, 4 இப்படி ரீடிங் வருது. இதில் 2 என்ற இலக்கம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியும் இந்த இலக்கம் கிரிட்டிக்கல் வேல்யூக்கு கீழே இருக்குதுன்னு சொல்லியும் சொன்னால் நாங்கள் எங்களோட வயலுக்கு நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ண வேண்டி வரும். இப்படி நாங்கள் ஒவ்வொரு 7 தொடக்கம் 10 நாளைக்கும் ஒருக்கா எங்களோட வயலில் வாசிப்பை பெற்றுக்கொண்டு அந்த வாசிப்புக்கு ஏற்ற மாதிரி எங்களோட வயலுக்கு நைட்ரஜன் ஃபெர்டிலைசரை நாங்கள் அப்ளை பண்ணிட்டு வர வேண்டி வரும். இப்படி அப்ளை பண்ணிட்டு வரக்குள்ளே தான் படிகிற கிரிட்டிக்கல் க்ரோத் ஸ்டேஜ் ஒன்று இருக்குது தானே, அந்த ஸ்டேஜில் எல்லாம் ஒழுங்காக எங்களோட தாவரம் வளர்ந்து ஒரு சிறந்த ஒரு அறுவடையை தரக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாம் பார்க்க போனால் தியரிட்டிக்கலாக இது இப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருப்பாங்க. அந்த அளவு விதிமுறைகளாக தான் இருக்குது. இந்த விதிமுறைகள் எல்லாம் ரைஸ் ரிசர்ச் ஸ்டேஷன்கள் வழியை மட்டும்தான் இப்போ இந்த காலத்தில் பின்பற்றப்பட்டு வருது. சாதாரணமான விவசாயிகள் இப்படி ஒரு நடைமுறைகளை இதையும் அவங்க பின்பற்றுறதும் இல்லை, ஒன்றும் செய்கிறதும் இல்லை. இப்போது இதில் நான் சொன்ன மாதிரி முறையை நீங்கள் பின்பற்றி
யூரியா அப்ளை பண்ணிவிட்டு இல்லாட்டி வேறு எது நைட்ரஜன் ஃபர்டிலைசர் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதிக அளவான விளைச்சல் கிடைக்கிறதோட வந்து தேவையில்லாமல் வந்து நைட்ரஜன் பசலைகளுக்காக வந்து நாங்கள் செலவழிக்கிற காசும் வந்து குறையிறதோட அதனால் ஏற்படுற பாதிப்புகளும் வந்து குறைக்கப்பட்டு எங்களோட தலைமுறையினரும் வந்து ஓரளவுக்கு வந்து இதால் வர பாதிப்புக்கிட்ட இருந்து வந்து மீண்டு வாழலாம். என்னென்னு சொல்லி சொன்னால் 100% வந்து ஆர்கானிக்கில் கல்டிவேஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறது வந்து வருங்காலத்தில் சாத்தியமாகி வந்தாலும் இப்போதைக்கு இருக்கிற பொருளாதார நிலைமைகளை பார்க்க போனால் அது வந்து சாத்தியமற்ற ஒரு விடயம்தான். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.